ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் ஓடிஐயோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது இல்லாமல் ஒரு சில ஐபிஎல்ல பற்றின ஒரு சில டிஸ்கஷனுமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு ஓடியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்பாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் ஓடியில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணால் அவங்க ஃபீல்டிங் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் இறங்க உள்ளே வருவாங்க. நம்ம பேட்டிங்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஒரு நல்ல நாக் ஆனார், 50+57 ரன்ஸ் நினைக்கிறேன். கேஎல் ராகுல் நல்லா 50 அடிச்சிருந்தார், அவருமே சூப்பராக விளாண்டாப்ல. அண்ட் எக்ஸ்பெஷலி சொன்னோம்னா விராட் கோலி 135 ரன்ஸ் போட்டு மாட்டடி அடித்து நல்லா 135 ஆஃப் 120 நினைக்கிறவர் வேறு லெவலில் விளாண்டாப்ல. 7 6 பக்கம் நம்ம விராட் கோலி பார்த்திங்கன்னா அடிச்சிருந்தார். உண்மையிலேயே பாராட்டுகள், நல்ல இன்னிங்ஸ் அவர் பேட் வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் இன் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டன் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆளுக்கு 2 விக்கெட்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 348 ஃபார் 8 விக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியா லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆளுக்கு 2 விக்கெட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் மேலே நல்லா டீசெண்டாக நல்லாவே போட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ் பக்கம் வந்துருவோம். செகண்ட் இன்னிங்ஸில் உண்மையிலேயே மார்க்ரம் கொஞ்சம் சொதப்பினாப்பில், டிகாக் சொதப்பிட்டாப்பில். டிகாக்லாம் டக் அவுட்டு. ஸோ நிறையா பெரிய பெரிய பேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டக்கு அவுட் ஆகிட்டே தான் இருந்தாங்க. அண்டு டோனி டி ஜார்சி அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பெரிய குறை சொல்கிற மாதிரி அவர் பேட்டிங் நல்லா விளாண்டுருந்தார். உண்மையிலே பிரில்லியண்ட்டாக விளாண்டுருந்தார். அண்ட் டெம்பா போமா வந்து ஃபஸ்ட் ஓடி மேட்ச் விளாட்ல அப்படின்னால மார்க்கம் தான் கேப்டன் வேறு. ஸோ அவரோட பேட்லேருந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வரல. பட் டெவால் ட்ரவிஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 ஆஃப் 22 குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விளாண்டாருன்னு சொல்லி ஆகணும். அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன் அவர் வந்து போட்டு பொலபலன்னு பொழந்துட்டார். பாஷ் அவரும் பார்த்திங்கன்னா போட்டு பொலபலன்னு பொழந்துட்டார். என்னதான் அவ்வளோ பண்ணியிருந்தாலுமே கூட இந்தியன்ஸோட பவுலிங்கில் ஹர்ஷித் ராணா நிறைய விக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்திருந்தார். குல்தீப் யாதவ் பிக் ஆஃப் த பவுலர்ஸ் அவர் தான் 4 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தார். ஸோ 332 வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை ஆல் அவுட்டும் பண்ணாங்க. 50வது வரைக்கும் மேட்ச் போச்சு. நல்ல க்ளோஸ் கேம், கடைசி வரைக்கும் எழுதிட்டு வந்த ஒரு நல்ல ஒரு கேமாகவே கொடுத்துருந்தாங்க. குல்தீப் யாதவ் இந்த இதில் பிக் ஆஃப் த பவுலர், அங்கே விராட் கோலி பிக் ஆஃப் த பேட்டர். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓடியில் இந்தியா வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின்னும் பண்ணிட்டாங்கிறத நம்ம சொல்லியாகணும். ஃபஸ்ட் ஓடி ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸாக இருந்தது. உண்மையில் ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், விராட் கோலி பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்படின்னும் போது ஒரு ரோக்கோ ஸ்பெஷலாகவும் இருந்தது. நடுவில் கேஎல் ராகுல் பேட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. அண்ட் ஜடேஜாவுமே 32 out 20 அடிச்சிருந்தார். பட் ஒரு நல்ல ஃபுல் டாஸ் பால் அதை மிஸ் பண்ணி அவுட் ஆனதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அவரால் ஃபஸ்ட் ஓடியில் பேட்டிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க, பவுலிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில ரன்ஸுமே பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் பேட்டிங்கில் டெவால் ட்ரவிஸ் மாதிரியான பேட்டர்ஸு, பாஷ் அவங்க அண்ட் யான்சன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தங்காட்டி பவுலிங்கில் 332 வரைக்கும் வந்தாங்க அவங்கவே சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அவங்களுமே டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. தே ஆல்சோ டிசர்வ் 7, ஏன்னா அவ்வளோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்துருந்ததுனால அவங்களுக்குமே ஒரு டிசர்வ் விக்ட்ரி தான். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க, நல்லா ஃபைட்டும் பண்ணாங்க. மார்க்கோ யான்சன் பவுலிங்லையும் நல்லா போட்டிருந்தார், பேட்டிங் சூப்பராக விளாண்டுருந்தார். பட் ஸ்டில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சை லூஸ் பண்ணாங்க. இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓடியை வின்னும் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுல் ஒரு ஹாப்பி கேப்டனாக இருந்தாப்பில் ஃபஸ்ட் ஓடியை இந்தியா ரொம்ப குட் வின்னாக இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கேன். நம்ம அப்படியே செகண்ட் ஓடி அந்த மேட்ச் பக்கம் வந்துடுவோமே. ஸோ செகண்ட் ஓடிஐயில் என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. அகெயின் ஒரு டாஸ் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன்ஸ். தொடர்ச்சியாக 20வது டாஸ் லூஸ் இன் ஓடிஐ ஃபார்மேட்டுன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக தோத்துட்டே இருக்காங்க டாஸில். எந்த விதமான என்ன அன்லக்கு அப்படின்றது ஒன்றும் புரியலை. பட் ஆனால் இந்தியா தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா 14 அவுட் ஆகிட்டார். எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் 22 அவுட் ஆகிட்டார். 2 ஓப்பனிங் பேட்டர்ஸுமே பார்த்திங்கன்னா க்ளீனாக ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்படின்னு யோசிக்கும் போது விராட் கோலி மற்றும் ருத்துராஜ் கெய்க்வாட் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஆரம்பிச்சிருந்தாரு. 50 அதுக்கப்புறம் ஒரு 20 to 30 கொஞ்சம் நல்லா விளாண்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக விளாண்டு ஒரு 50 அடித்தார். திடீர்னு ஒரு ஜம்ப் அடிக்கிற மாதிரி அதிவேகத்தில் வந்து செஞ்சுரி அடிச்சுட்டு 83 பால்ஸ்லேயே 105 ரன்ஸ் பக்கம் வந்தார். 77th பாலே 100 அடித்தார் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் 105 அடிச்சதுக்கப்புறம் ஒரு என்ன ஷாட் நல்லா விளாண்டு ஒரு 6 அடித்தாரோ அதே ஷாட்டை மீண்டும் ட்ரை பண்ணி அவுட்டும் ஆனார். மிடான கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்தாங்க கரெக்டாக கேட்சிங் பிடிச்சி விக்கெட் எடுத்துட்டாங்க ரொம்பவே ஈஸியாக. பட் ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் 105 அடிச்சிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் ருத்துராஜ் கெய்க்வாட் தான் பிக் ஆஃப் த பேட்டர், அவர் அதிக ரன் அடிச்சிருந்தார். அண்ட் நம்ம விராட் கோலி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து போன மேட்ச்சில் ஒரு 100 அடிச்சிருந்தார், 135. ஸோ இந்த மேட்ச்சில் 102 அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஞ்சுரி, பேக் டு பேக் 100. ரொம்ப வருஷம் கழித்து நம்ம விராட் கோலியை ஓடிஐ ஃபார்மேட்டில் பேக் டு பேக் 100 அடிச்சு நம்ம ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அது இது பேக் டு பேக் 100ஐயுமே தாண்டி கடைசி 3 இன்னிங்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விராட் கோலி 50+ ஸ்கோர் 1, அப்புறம் கடைசி 2 மேட்ச்சில் 2 செஞ்சுரி. ஸோ விராட் கோலி அன்டோட்டலி 2027 வேர்ல்டு கப் கன்ஃபார்ம் ஆடணும் அப்படின்றது இதுலேருந்து அவரே ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். விராட் கோலியும் 100, ருத்துராஜ் கெய்க்வாட் 100. விராட் கோலி 100 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்டது தான். பட் ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து திடீர்னு வந்து ஒரு 100 அடித்தார் அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விளாண்டாப்ல ருத்துராஜ் கெய்க்வாட். ஃபஸ்ட் மேட்ச் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்சில் அந்த வெறியிலே அடித்த மாதிரி இருந்தது. பட் இப்போ இதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்ததுக்கப்புறம் ருத்துராஜ் ஆட வைப்பாங்களா இல்லை ஸ்ரேயஸ் ஆட வைப்பாங்களா அப்படின்றது
அவங்களுடைய பாடு தான். என்ன பண்ண போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னை பொறுத்தளவுக்கு ருத்ராஜ் விளையாண்டாருன்னா உண்மையிலேயே ஒரு நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவரோட பேட்டிங் அவ்வளோ ப்ராமிசிங்காகவும் அவ்வளோ பெர்ஃபெக்டாகவும் அவ்வளோ பிரமாதமாகவும் வந்து நான் ஆடி இருந்தார். ஒரு ஷாட்டுமே சும்மா கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி ஷாட்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் யார் விளையாட போகிறாங்கன்றதை நம்ம ஃப்யூச்சரில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ருத்ராஜ் நல்ல பேட்டிங், இவர் நல்ல பேட்டிங்னு சொல்லும்போது கேஎல் ராகுல் அவருமே வேறு லெவலில் ஒரு விளாண்டாப்பில் ஒரு குயிக் ஃபயர் நாக்குது. செம்ம குயிக்காக ஒரு 60 அடிச்சிட்டாப்பில் அப்படின்னு சொல்லி ஆகணும். 30 பால்ஸ்லேயே ஐ திங்க் ஏதோ 50 அடிச்சிருந்தார் போல். வேறு லெவல் இன்னிங்ஸு, வேறு லெவலில் விளாண்டாப்பில். ரியலி அப்ரிஷியேட்டபிள். இந்த மாதிரி இன்னிங்ஸ் கன்ஃபார்ம் கேப்டன் கிட்ட இருந்து தேவை தான். நல்லா விளாண்டுருந்தார். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் 358 அடிச்சிருந்தாங்க. 358 அப்படிங்கிறது என்ன தான் பெரிய ஸ்கோர் இருந்தாலுமே கூட ரவீந்திர ஜடேஜா 24/27 ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபினிஷராக வர்றாரு அப்படின்ற பொழுது கேஎல் ராகுல் அந்த ஃபாஸ்ட்டில் ஆடுறாரு. ஓகே, அவர் ஆடுறது சொல்லி சிங்கிள் எடுத்து கொடுத்து எந்த பிரச்சனையும் சொல்லலை. பட் ஒரு பவுண்டரிஸ் ஃபோர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாமோ தோணுச்சு. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் 1 of 8 அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு ரன் தான் அடிச்சிருந்தார், 8 பால் ஆடி 1 run அடிச்சிருந்தாப்புல. இவர் 27 பால் 24 ரன் தான் அடிச்சிருந்தார். அட்லீஸ்ட் ஒரு 30-35 ஒரு ரன்னை பாலாவது கன்ஃபார்ம் கொண்டு வந்திருக்கலாமோன்ற மாதிரி, அதுக்காகவாது ஆடி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் சொல்லுது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஜடேஜாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு 30 balls ஒரு 35 or 40 அந்த மாதிரி அடிச்சிருந்தா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 10 runs கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு இந்தியன் பவுலர்ஸும் கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பேட்டிங் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 runs 15 runs கன்ஃபார்ம் அடிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. 358 அடிச்சிருந்தாங்க இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் இன் ரிட்டன் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் நல்லாவே போட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்தளவுக்கு விக்கெட்ஸ் போகல. 5 விக்கெட் மட்டும் தான் போயிருந்தது. இந்த 358 for 5 அப்படின்னு தான் முடிச்சிருந்தாங்க. விராட் கோலி செஞ்சு அடிச்சதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிட்டார். ருத்ராஜ் கேக்வாட் செஞ்சு அடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் ஷாட் ட்ரை பண்ணி அவர் அவுட் ஆனார். ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் நல்லா ஃபெயில் ஆயிருந்த கூட இன் ரிட்டன் பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணா செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஹர்ஷித் ராணா ஸ்டார்ட் கொடுக்க ஹர்ஷ்தீப் சிங் வேறு லெவல் பவுலிங் போட்டார்னு சொல்லி ஆகணும். 10 overs கம்ப்ளீட் பண்ணி 53 runs என்னமோ தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தார். வேறு லெவல் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பவுலிங் பார்த்திங்கன்னா நம்ம ஹர்ஷ்தீப் சிங் ப்ளே பண்ணியிருந்தார். ஹர்ஷித் ராணா உண்மையில் ஒரு நல்ல பவுலிங் பண்ணியிருந்தார். பிரசித் கிருஷ்ணா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ரவீந்திர ஜடேஜா 7 over 41 run தான் கொடுத்துருந்தாரு. அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது. பட் கடைசி ஓவரில் கொஞ்சம் ரன் அதிகமாக கொடுத்தங்காட்டி நம்ம ஜடேஜாவை அப்படியே டோட்டலாக ஓவர் கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குல்தீப் யாதவ் எக்ஸ்பென்சிவ் as expected. எல்லா மேட்சும் குல்தீப் யாதவ் நம்பி போக முடியாது. ஒரு விக்கெட் டேக்கர் அவர். ஒரு சில மேட்ச் விக்கெட் எடுப்பார், ஒரு சில மேட்ச் நிறைய ரன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் குல்தீப் யாதவ் அப்படின்றத அவங்க ஞாபகம் வச்சுருக்கணும். அப்போ மறந்துடுறாங்க போல். ஸோ என்னதான் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுமே கூட அங்கே பேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எய்டன் மார்க்கரம் 110. போன மேட்ச் அவரும் ஃபெயிலியர். ருத்ராஜ் எப்படி போன மேட்ச் ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த மேட்ச் அடிச்சாரோ அதே மாதிரி எய்டன் மார்க்கரமும் ஃபெயில் ஆகிட்டு இந்த மேட்ச் அடிச்சிருக்காரு. சொல்லி ஆகணும். வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு, எங்கெங்கேயும் அடித்தாருன்னு சொல்லணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன தான் அதுக்கு அவர் செஞ்சு அடிச்சிருந்தாலுமே கூட அவரோட விக்கெட்டு பவுமோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் ஹோப் கிடச்சிது. ஏன்னா அப்போ தான் சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணாலாம் வேறு லெவலில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ் இவங்களாம் மாட்டினதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அவரும் நல்லா போட்டிருந்தார். அவருக்கு ஓவர்ஸ் கண்டினியூ பண்ணல. அது குறிப்பிடத்தகுந்த விஷயமா இருக்கும்போது டெவால்ட் பிரவிஸ்னு ஒரு பிளேயர் அப்போ தான் வந்தாருங்க. வந்து சும்மா 5-6 விட்டாரு பாருங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்க்கு இருந்த எல்லா மொமெண்டம் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். மொமெண்டம் ஸ்பாயில் பண்ணி விட அதுக்கப்புறம் பாஷ் வந்து அவர் அடிக்க யான்ஸோட விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டா பாஷ் வந்து போட்டு பொலபலன்னு பொழந்துட்டாப்ல. அண்ட் இந்த எண்டு அசால்ட்டாகவே இந்த சேஸையுமே நடத்தி முடிச்சிட்டாங்க. 4 balls to spare முடிச்சிருக்காங்க மேட்சை. ஸோ இதில் என்ன தப்பாக நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன விஷயம் தாங்க. இந்தியன்ஸோட பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஸ்பின் கன்ஃபார்ம் ஓடி ஸ்கோரில் 8 வரணும் அப்படின்றத நம்ம இதில் தான் தெரிஞ்சுக்கணும். ஓடி ஸ்கோரில் அவர் 8 வரணும் அப்படின்ற பற்றி பேசும்போது பும்ரா வந்து கன்ஃபார்ம் இந்த டீமுக்கு ரொம்ப அவசியப்படுறாரு. ஓடி லைனப்பில் பும்ரா இல்லாத பவுலிங் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நம்ம பார்த்துட்டோம். பிரசித் கிருஷ்ணா 9 over பக்கம் பார்த்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணாக்கு போய் கொடுத்தாங்க. ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஓவர்ஸ் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அவங்க ரன்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலைனாலும் ஒரு சில கொஞ்சம் கம்மி ஓவர்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு பாயிண்ட்டு. அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் அவங்க டபால் ப்ரோவிஸ் அடிச்சதுக்கப்புறம் டோனி ஜார்சி ஐ திங்க் அவர் வந்து இன்ஜுரியிலே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். அவரும் இருந்திருந்தாருன்னா இன்னுமே வந்து ஈஸியாக மேட்சை விக்கெட்ஸ் அதிகமாக லூஸ் பண்ணாமே முடிச்சிருப்பாங்க. பட் அது எதுவும் பண்ண முடியலை. சவுத் ஆஃப்ரிக்காவில் இன்ஜுரி அதெல்லாம் சொல்லிட்டா வரும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இந்தியாவோட பவுலிங் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவ் ரன் கொடுத்தாரு, பிரசித் கிருஷ்ணா ரன் கொடுத்தாரு அப்படின்றத நம்ம சொல்லும்போது கூட சொன்னாலுமே கூட நம்ம உண்மையாகவே சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் அண்ட் பவுலிங் அதை தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணுன்றதை நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் பாருங்கள். 358 என்ன தான் சொன்னாலுமே கூட ஒரு 10 runs 15 runs ஆட்டுன்னு நம்மளாம் சொன்னாலுமே ஸ்டில் இன் தி எண்ட் 358 ஒரு பிக் ஸ்கோர். ஒரு ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சேசிங் ப்ரெஷர் அப்படின்றதுல இருக்கும். அந்த எதுவுமே இல்லாமல் ஈடன் மார்க்கரமோட இன்னிங்ஸாக இருக்கட்டும், டெப்மா பவுமாவோட இன்னிங்ஸ் உண்மையிலே யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க. பட் நல்லா விளாண்டாரு. அதெல்லாம் வந்துன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. டெவால்ட் பிரவிஸ் அவரான அந்த ஒரு இன்னிங்ஸ் 30 ball 54 runs ஒரு ஃபயரி நாக்கானார் பார்த்தீங்களா. ஸோ அது டோட்டல் கேமே போட்டுருச்சு. இந்தியாவை கேமுக்குள்ளே இதுக்கப்புறம் வரவிடாமல் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா டெவால்ட் பிரவிஸோட அந்த நாக்கு தான். அதான்
தான் அவரோட ஃபஸ்ட்டு 50 வேறு ODI ஃபார்மேட்டில் அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக விளாண்டாங்க. 2 டீமே நல்லா ஃபைட் பண்ணாலுமே கூட எண்ட் ஆஃப் த டே சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னர் கன்ஃபார்ம் தேவைப்படுது. பேட்டிங் இப்போதைக்கு எதுவும் குறைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஜடேஜா வந்து இந்த எண்டு வர காரணத்தினால அவரோட இன்னுமே கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணுன்ற மாதிரி, ஹிட்டிங் எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ ஹிட்டிங் பண்ணுறத கொஞ்சம் அதிகப்படுத்தும். ரொம்ப ஸ்லோவாக ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு சின்ன மேபி எக்ஸ்ட்ரா 10 ரன் விட்டு இருந்தால் மேபி ஃபைட் ஆச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் கொடுக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா 10 ரன்ஸ் 50 ரன்ஸ் அடிக்கணும்னா ஜடேஜா மாதிரியான பிளேயர், வாசி மாதிரியான பிளேயர்லாம் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் கூட எண்டில் முடிக்கும் போதாவது கொஞ்சம் வேகமாக முடிக்கணும். ரொம்பவே ஸ்லோவாக இந்தளவுக்கு ஒரு டெத் ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டில், டெத் ஸ்லோ கிடையாது, ஒரு சின்ன ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி இருக்க வேணாமோ அப்படின்றது ஒரு எனக்கு தோன்ற ஒரு பாயிண்ட்டு. ஸோ அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடிருக்கலாம். கேஎல் ராகுல் மேக் பண்ண அவர் ஆன ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆனு சொல்ல வரல, அட்லீஸ்ட் ஒரு ரன் பால் ஸ்ட்ரைக் ரேட்லையாவது கொஞ்சம் ஆட ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்போவாச்சும் ரன் கன்ஃபார்ம் வந்திருக்கும். பட் என்ன தான் இவ்வளோ சொன்னாலுமே கூட எண்ட் ஆஃப் த டே இந்தியா தோத்துட்டாங்க. செகண்ட் ODI, தேர்ட் ODI வின் பண்ணுவாங்களா இல்லைன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். பட் ஓவராலாக சவுத் ஆஃப்ரிக்கா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். உண்மையில் அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள், அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். வேறு லெவலில் விளையாண்டாங்க. ரொம்பவே நல்லா அவங்க பேட்டிங் பார்க்குறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன தான் ருத்துராஜ், கோலி 2 பேர் ஒரு 100 அடித்தாலுமே கூட இந்தியன்ஸோட ஒரு பவுலிங் அவங்க வந்து நிறையா ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு லீக் பண்ணிட்டாங்க அப்படின்றதையுமே சொல்லி தான் ஆகணும். இந்தியாவுக்கு நிறைய எக்ஸ்ட்ராஸ் கிடச்சிச்சு. பட் இந்தியன்ஸ் அவ்வளோ போடவே தேவையில்லை. ஏன்னா 6 அடித்தே மேக்ஸிமம் டீல் பண்ணிட்டாங்கன்றதை நம்ம சொல்லி ஆகணும். நல்லா விளாண்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா வந்து நல்லா இந்தியா ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க, 10 ரன் அடிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தாண்டி சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா விளையாடிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. நல்லா விளையாண்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. நல்லா ஃபைட் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ODIலே செம்ம ஃபைட் கொடுத்தாங்க. செகண்ட் ODIயில் போட்டு பொழந்துட்டாங்க இந்தியாவை சொல்லி ஆகணும். ஸோ ஜெயிச்சிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் ODIயை. தேர்ட் ODIயில் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா சீரிஸ் இந்தியாவுக்கு. ஏன்னா தேர்ட் ODI ஒரு டிசைடர் சீரிஸாக போக போகுது. யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன? தேர்ட் ODI யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியன்ஸ் வந்து என்ன தப்பு செஞ்சாங்க இந்த செகண்ட் ODIயில் தோற்றதுக்கு அப்படின்றதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியன்ஸ் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பராக விளாண்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் அப்படி இருக்க நம்ம அப்படியே ஒரு சில IPL டிஸ்கஷன் பக்கம் வந்துடுவோமே. ஸோ செகண்ட் ODI பற்றி நல்லா டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ODI பற்றி ஒரு சின்ன ரீகேப்பாகவும் பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம IPL பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ IPL ஹையஸ்ட் ப்ரைஸ் KKR வந்து 64 crore பற்றி அவங்க தான் ஹையஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இந்த IPL செகண்ட் ஹையஸ்ட் ப்ரைஸாக 43.4 CSK பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிளான் பண்ணது. கொல்கத்தா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கேமரூன் க்ரீன் அவங்களுக்கும் 10 ரனுக்கும் கன்ஃபார்ம் போவாங்க அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ரசல் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ப்ரைமரி பிளான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கேமரூன் க்ரீன் மாதிரியான ஒரு யங் பிளேயர் எடுக்கணும் அப்படின்றது அவங்க போட்ட பிளான். ஸோ அது கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண தான் போகிறாங்க. பட் அவங்களுக்கு அது ஒரு லக்காக இருந்தாலுமே கூட எண்ட் ஆஃப் த டே KKR கூட ஒரு லக் இருக்குது. கேமரூன் க்ரீனு 10 ரன்னான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நினச்ச பிளேயர் ஒரு பெரிய பிளேயர்ஸ்லாம் கன்ஃபார்ம் இருக்க தான் போகிறாங்க அவங்க டீமுக்கு செட் ஆகிற மாதிரி. ஸோ அதெல்லாம் அவங்க ஈஸியாக எடுத்துடுவாங்க. பட் CSKவோட நிலைமை அப்படின்றது வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு 43.4 crore இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன், ஈவன் CSK அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ்வெல் அவரோட டீமில் எடுக்கிறோம், அப்படி இல்லாட்டா வந்துட்டு நம்ம ரசல் டீமில் எடுக்கணும், அந்த மாதிரி பிளான்லாம் பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருந்தாங்க. பட் மேக்ஸ்வெல் அண்ட் ரசல், டூப்ளசிஸ் அண்டு மொயின் அலி அவங்க போனாலுமே கூட ஓகே. டூப்ளசி என்ன தான் ஏஜ் ஆனாலுமே கூட கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயராக இருக்கார். பட் இருந்தாலும் ஒருவேளை டீம் எடுக்காமல் அன்சோல்டாக இது போயிடுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு அச்சத்தில் தான் மேபி டூப்ளசிஸ் வந்து அடுத்த வருஷம் IPL மிஸ் பண்ணாரோன்னு தோணுது எனக்கு. அண்டு இவர் மொயின் அலியுமே சேம் அதே ரீசனாக தான் இருக்கும். பென் ஸ்டோக்ஸ்னால இப்போதைக்கு ஆக்ஷனுக்கு அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா அவர் மெகா ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் கொடுக்கல. ஸோ அதனால் மினி ஆக்ஷனுக்கு அவரால் நேம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ அதனால் பென் ஸ்டோக்ஸும் ஆக்ஷனில் கிடையாது. ரசலும் ரிட்டையர் ஆகிட்டார். நான் விளாண்டா KKRக்கு மட்டும்தான் இருப்பேன், வேறு எந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு நான் ஆட விரும்பலைன்ற மாதிரி அவர் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்து அவரோட லாயல்ட்டியை டோட்டலாக KKR பக்கம் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ KKRக்கு ஒரு லாயல்ட்டியை கொடுக்க மேக்ஸ்வெல் வந்து பார்த்திங்கன்னா IPL அடுத்த வருஷம் விளாட மாட்டேன்னு சொல்லிட்டு போக, டூப்ளசியும் போக, ஸோ இப்போ CSKவோட நிலமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த 43 கோடியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? போய் சிப்ஸை சாப்பிட்டு ஒரு சும்மா 2 பிளேயர் எடுத்துகிட்டு மிச்சம் 30 கோடி பக்கம் அவுட்டாக வந்து மிச்சம் 30 கோடி ரிமைனிங் பர்ஸோட போயிடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு பிளேயரும் கிடையாது. டேவிட் மில்லர், ஜேசன் ஹோல்டர்,
அண்டு லியம் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஸ்டீவன் ஸ்மித் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ரிட்டர்ன் இருக்கார் ஐபிஎல் விளையாட. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு சமயத்தில் ஸோ சிஎஸ்கேக்கு இந்த 43 கோடிக்கு வேலையே இல்லை போல். ஸோ இப்போதைக்கு அவங்க ஃபில் பண்ண வேண்டியது இந்த ஒரே ஒரு ஸ்பாட்டு. ஸோ அந்த ஒரு ஸ்பாட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டனை கூட ஆட வைக்கலாம். ஏன்னா வந்து ஓவர்டனுமே நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்றதுனால ஓவர்டனை கூட ஆட வைக்கலாம் போல். ஸோ ஏன்னா அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ண கூட அவசியம் இல்லை. ஸோ 43 கோடி அப்படியே சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மும்பை எப்படி 2 கோடி வச்சுட்டு சிப்ஸை சாப்பிட்டு வருவாங்களோ இவங்க 43 கோடியை வச்சுட்டு சிப்ஸ் சாப்பிட்டு வந்துடலாம் போல். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஸ்குவாடை வச்சே ஒரு 11 கிரேமே வச்சு விளாட்லாம். ஸோ பட் இருந்தாலுமே கூட அந்த 43 கோடியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்ல பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கன்ஃபார்ம் லியம் லிவிங்ஸ்டன் மாதிரி பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஈவன் நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆண்ட்ரே ரசல் அவர் இல்லைனா மேக்ஸ்வெல் கன்ஃபார்ம் நம்ம டீமுக்கு நல்லா ஃபிட் ஆக போகிறாங்க, கன்ஃபார்ம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. பட் எதுவுமே நடக்காமல் டோட்டல் ஆப்போசிட்டாக போயிடுச்சு. சிஎஸ்கேக்கு ஒரு பேட் டேஸாக போயிடுச்சுங்க. அதை நம்ம வந்து சொல்லி ஆகணும். இதுக்கு எதுவும் பண்ண முடியாது. பட் சிஎஸ்கே ஷுட் டார்கெட் ஃபார் லியம் லிவிங்ஸ்டன் அண்டு சம் டேவிட் மில்லர் அந்த மாதிரி பிளேஸாக இருப்பாங்கன்றது தான் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னலாக சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.